நாம் இந்த தவக்கால சிந்தனையில் தொழுவத்திலிருந்து மேடைக்கு என்கிறதான தலைப்பில் இந்த சிந்தனையை தொடர்வோம். செயல்பட வேண்டியவர்கள் செயல்படாத பட்சத்தில் சாதாரணமானவர்கள் எழும்புவதே இறை சித்தம். செயல்பட வேண்டியவர்கள் செயல்படாத பட்சத்தில் சாதாரணமானவர்கள் எழுப்புவதே தேவ சித்தம். அங்கே வந்திருக்கணும். ரைட், ஓகே. இறைவனின் திட்டங்கள் கல்லுகளை கொண்டும் பேதைகளை கொண்டும் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கும். இறைவனின் திட்டங்கள் கல்லுகளை கொண்டும் பேதைகளை கொண்டும் நிறைவேற்றப்பட்டு கொண்டே இருக்கும். இயேசு அசாதாரணமானவராய் இருந்தும் சாதாரணமானவராய் வந்ததன் நோக்கம் ஒன்றுமில்லாத நாமும் இறை பணியில் பிரசங்கிக்க முடியும் என்னும் நம்பிக்கையும் அடங்கியிருக்கிறது. இன்று பல இடங்களில் போதகரின் வாரிசுகள் தலைமைக்கு தகுதியாகி விடுகிறது. தச்சனின் மகள்களுக்கு அங்கு தலைமைத்துவத்தில் வர முடியாது. எங்களை தாண்டி இறைப்பணி செய்யக்கூடாது என்பதில் பலர் தடுப்பது இறைவனை என்று அறியாமல் இருக்கிறார்கள் என்று நாம் அறிகிறோம். தச்சனின் மகன் சமய தலைவர்களின் குற்றங்களை மட்டும் அமுக்கி வாசித்திருந்தால் எதிர்ப்பு வந்திருக்காது. தச்சனின் மகன் சமய தலைவர்களின் குற்றங்களை மட்டும் அமுக்கி வாசித்திருந்தால் எதிர்ப்பு வந்திருக்காது. பேராயர், ஊழிய ஆளுமைகள், பிரபல பிரசங்கிகள் இவர்களின் தவறுகளை கண்டும் காணாமல் போகிறவன் கிறிஸ்துவின் சீடனாக இருக்க முடியாது. கிறிஸ்துவின் மாதிரியில் தவறுகளை தட்டி கேட்பதும் ஒன்று. இயேசு தன் சொந்த சமயத்தின் அநீதிகளை எதிர்த்தார். இன்று கிறிஸ்தவத்தின் தவறுகளை நீங்கள் எதிர்த்தால் கிறிஸ்தவனே கிறிஸ்தவத்தை அழிக்கிறான் என்றும் போலி அக்கறைகள் ஒலிக்கிறது. கண்களை மூடி ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் பிரயோஜனமானவர்களை தியானிக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. நன்றி அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இயேசு நாமத்தினாலே பிதாவே. நாம் ஆவிக்குரிய போராட்டத்திலே கவனமாக இருக்க வேண்டிய அநேக குறிப்புகளை, கிட்டத்தட்ட 14 குறிப்புகளை பார்த்து 15ஆம் குறிப்புக்குள்ளாக பல விஷயங்களை பார்த்து வருகிறோம். உணர்வை இழந்து விடாதீர்கள் என்கிற தலைப்பில், அதில் வேதத்தை பற்றி கொண்டு நடக்க உணர்வை இழந்து விடாதீர்கள். தேவனை தேடுகிறவர்களாக காணப்பட உணர்வை இழந்து விடாதீர்கள். தேவ ஐக்கியத்தை இழந்து விடாதிருக்க உணர்வை இழந்து விடாதீர்கள். தேவனின் மெல்லிய சத்தத்தை கேட்க உணர்வை இழந்து விடாதீர்கள் என்று நாம் 4 குறிப்புகளாக பார்த்தோம். 5வது குறிப்பை வாசிப்போம். எபேசியர் 5:17. Book of Ephesians chapter 5 verse 17. ஆனபடியால் நீங்கள் ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போ உணர்வை கெடுக்கிறது, உணர்வை உயிரிழை செய்வது மதி, நம்முடைய அறிவு, புத்தி கூர்மை. நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். எல்லாம் நம்ம எத்தனை வருஷமாக கேட்குறோம், எத்தனை வருஷமாக தனி வேத வாசிக்கிறோம். கர்த்தருடைய சித்தம் என்பது இன்னும் முழுமை பெறாமலோ இல்லை முழுமையாக அறியப்படாமலோ தெளிவாக அறிந்து அதில் நடைமுறைப்படுத்தப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்ததாகவோ பெருவாரியாக நாம் திருச்சபை வாழ்க்கையிலே காண்பதில்லை. எல்லாருக்கும் அவங்கவுங்க மனசில் தோணுன பிராரணம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் ரொம்ப வாழ்ந்து கிழிச்சிட்டிங்களா? உங்களுக்கு எல்லாம் கடவுளை சித்தம் தெரியுமா? எங்களுக்கு சொல்ல வந்துட்டீங்களே, வேலையை பாருங்கள். எங்களுக்கு தெரியும், கடவுள் தெரியும்.
கர்த்தருடைய சித்தத்தில் இருக்கிறோமா இல்லையா என்று நாம் ஒரு தனிப்பட்ட வாழ்விலோ இல்லை குடும்ப வாழ்விலோ சமுதாய சபை வாழ்விலோ தேசிய வாழ்வில் அப்படி இருக்கும். இன்னொன்று, எவ்வளோதான் கர்த்தருடைய சித்தத்தை பற்றிய அரும்பெரும் போதனைகள் அடைய பெற்றிருக்கிறோம். கர்த்தருடைய சித்தத்தின் மேன்மைகளை பற்றி அறிந்திருக்கிறோம், வழிமுறைகளை பற்றி அறிந்திருக்கிறோம், ஏகுமுறைகளை பற்றி அறிந்திருக்கிறோம், நிலைகளை பற்றி அறிந்திருக்கிறோம், உறவுகளை, அதில் இருக்கிற அதிகாரங்களை, ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கிறோம். அவசியமான தேவ சித்தத்தை பற்றிய எதையும் நாம் மிஸ் பண்ணல. அது நாம் எப்படி நம்ம தெரிய வரும் என்பதை நம்ம கண்டிப்பாக வைத்திருக்கிறோம். இல்லை வெளியில் சொன்னால் வெக்கம், உள்ள வச்சுட்டா துக்கங்கிற மாதிரி நம்ம யோசிக்கக்கூடிய ஒரே காரியம், நமக்கு கர்த்தருடைய சித்தம் பிடிக்குது ஆனால் பிடிக்கல. ஒரு காலத்தில் பிடிக்குதுன்னு இருந்துச்சு, இப்போ பிடிக்குது ஆனால் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இன்னும் பயங்கர குழப்பமான ஒரு காலத்தில் வந்துட்டோம். We are so indecisive about almost most of the issues, if not every other issue. கர்த்தருடைய சித்தம் நமக்கு ஏருக்கு மாறாக இருக்குமோ, நம்ம எதிர்பார்ப்புகள், நம்முடைய ஆனந்தம், நம்முடைய சந்தோஷம் நிறைவேலாம் கெட்டு போயிருமோ என்று நாம் கலங்குகிறோம். கர்த்தருடைய சித்தம் என்னால் நிறைவேற்ற முடியாது என்று நாமே நம்மை மட்டமாக நினைத்துக்கிறோம். நான் அதுக்கெல்லாம் தகுதி இல்லைப்பா. அதாவது நாம் தீர்மானம் எடுக்க மாட்டேங்கிறோம். ஒன்று, தீர்மானம் எடுக்க தெரியல. 2, தீர்மானம் எடுக்க முடியல. 3, தீர்மானம் எடுத்துட்டா நிறைவேற்றணுமேங்கிற பெரிய ஒரு கலக்கம், அது ஒரு குத்தமாக போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி விஷயம். So we don't want to respond properly, purposefully and precisely regarding knowing the will of God or enacting them. தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதை செயல்படுத்துவதிலே நோக்கத்தையும் அதை துல்லியமாக நேரக்கால சமயத்தோடு நிறைவேற்றுவதிலே நமக்கு ஒத்துழைப்பு இல்லை. கர்த்தருடைய சித்தத்தை நாம் மறுக்கிறோம், எதிர்க்கிறோம். அப்படியல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனையின் மறுபக்கத்தை தேவனுக்கு காண்பிக்கிறோம். கர்த்தருடைய சித்தம் நிறைவேறாமல் போகும்போது வாழ்விலே பகிரங்கமாக மறைமுகமாக நம்மை மறுபடியும் உணர்த்தி அவர் பாதையில் வழிநடத்த தேவன் எடுத்துக்கொள்ளும் சிக்ஷைகளை விரும்பாமல் இருக்கிறோம். நாம் உணர்த்தப்படுவதை விரும்பாமல் இருக்கிறோம். மனுஷன் நமக்கு சொல்கிறது பிடிக்கலைங்கிறது இருக்க போக, தேவன் இயற்கையோ நம்முடைய சரீரத்தின் 5 புலன்களையோ ஆண்டவர் உபயோகித்தால் அதுவும் நமக்கு பிடிக்கல. We want to throw the blame. எதிரிகளையும் ஆண்டவர் உபயோகித்தால் பிடிக்கல. திருப்பியும் பழி சொல்ல ஆரம்பிக்கிறோம், குறை சொல்ல ஆரம்பிக்கிறோம், தேவனுடைய அன்பை சந்தேகிக்க ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் யோசிங்க. உணர்வு அதை பாதிக்குது. டைரக்ட்லி இட்ஸ் ஆல் அஃபெக்டிங் ஆர் சென்சிட்டிவிட்டி. நம்முடைய பொறுப்புள்ள மறு உத்தரவை அது கண்டிப்பாக பாதிக்குது. அதனால் நம்ம இன்எஃபெக்டிவாக ஆகிடும், பிரயோஜனமற்று போயிடும். தேவனுடைய சிருஷ்டிப்பை பகிரங்கமாகவும் மறைமுகமாகவும் சந்தேகப்படுகிறோம், அதை விமர்சிக்கிறோம், தட்டி கேட்கிறோம். நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, உங்களுக்கு சரியாக என்னை நடத்த தெரியல, என்ன உங்களால் புரிஞ்சிக்க முடியலன்னா லேட்டையே மாற்றிடும். நாம் தேவனை புரிஞ்சிக்க முடியாமல் போகிறப்போ ஒரு காரியம் இருக்க போக, நீங்கள் தான் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் என்னை இப்படிலாம் படைச்சிருக்கலாம், நீங்கள் இப்படிலாம் எனக்கு செஞ்சுருக்கலாம், ஏன்னா நீங்கள் நம்பலாமே, ஒய் நாட் அப்படிலாம் கூட நம்ம யோசிக்கிறோம். ரொம்ப 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 ரொம்ப
ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப எளிய ஒரே ஒரே வார்த்தை, ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். அவருடைய சித்தம், அவருடைய தீர்மானம், அவருடைய விருப்பம், அவருடைய முடிவு எல்லாமே சித்தம்தான். அவருடைய எண்ணம் இதெல்லாம் சினோனிம்ஸ், இணைச்சொற்கள். இன்னொன்று, நாம் பழகி மழுங்கி போயிட்டோம். வெக்கம், கூச்சம், தயக்கெல்லாம் டு பிகின் இருந்தது. அப்படியே பழகி போய் வெக்கம் இல்லாமல் போயிட்டோம், சொரணை இல்லாமல் போயிட்டோம், சூடு இல்லாமல் போயிட்டோம். இப்போ என்ன எல்லாமே செஞ்சுட்ருக்காங்க, எல்லாமே கரெக்டாக தேவ சத்தியமாக நடக்குது, எல்லாருமே செய்கிறாங்க. நான் போதிக்கிறவங்களே அவங்களுக்கு தெரியாத அவ்வளோ சொல்கிறாங்க. எல்லா விஷயத்துலையுமே சாதாரண அற்பமான ஒரு விஷயத்துலேருந்து அபாரமான விஷயம் வரைக்கும், திருமண வாழ்க்கை, வியாபாரம், உறவுகள், நட்புறவுகள், பயணம், படிப்பு, தொழில், ஊழியம், பிள்ளைகளை பெறுவது, பிள்ளைகள் பெறாமல் நிறுத்திக் கொள்வது. we don't discuss anything at all with God. ஒன்றும் தெரியாதபோது கொஞ்சம் அவரை டிபெண்ட் பண்ணி இருந்தோம். அவரை டிபெண்ட் பண்ண நிர்பந்தம் ஏற்பட்ட அந்த பேக்ரவுண்டில் நம்ம எல்லாமே நமக்கு எதிரும் புதிருமாக இருந்தது. எல்லாமே சங்கடமாக இருந்துச்சு, துக்கமாக இருந்துச்சு, தோல்வியாச்சு, தொட்டதெல்லாம் விளங்கலை. அப்போ நம்ம விடுதலைக்காக, நம்முடைய முன்னேற்றத்துக்காக வந்தார். மறைமுகமாக, பகிரங்கமாக, நண்பர்கள் மூலமாக பல விதத்தில் நாயல் காட்டி, பயல் காட்டி நம்மை இழுத்து கொண்டார். நாம் அதை என்ஜாய் பண்ணோம். அப்புறம் அவரை பற்றி அறிய, புரிய, போதிக்கப்பட கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் பளிச்சுன்னு ஏதோ ஒரு காலகட்டத்துக்குள்ளே டாப் கியர்னு சொல்கிற மாதிரி ஓவர் டிரைவிங் போயிட்டோம். இன்னொன்று, கியர்லெஸ் வெஹிக்கிள் வேணுங்கிற மாதிரி கூட ஓடிட்டுருக்கோங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம், என்னுடைய புரிதல். ஏன்னா இன்றைக்கி ஆட்டோமேட்டிக் மெனூரிங் இருக்குது. ஆட்டோமேஷன் ஹஸ் come to play in most of the activities of life. கம்ப்யூட்டரைஸ் ஆகிட்டோம், மெக்கனைஸ் ஆகிட்டோம், டிஜிட்டலைஸ் ஆகிட்டோம். தொழில்நுட்பம் பெருக நாமே இயற்கையாக நம்முடைய கை கால்கள், நம்முடைய உணர்வுபூர்வமான அவை உள் உறுப்புகளை தவிர புற உறுப்புகளைலாம் அதன் மூலமாக நம்ம அடைய வேண்டிய சுகம், அதன் மூலமாக அடைய வேண்டிய என்ன சொல்கிறது, பலன், உபகாரம் எல்லாத்தையுமே ஒரு இயந்திரம் நமக்கு செய்து கொடுக்கணும்னு ஆக்கிக்கிட்டோம். we created such things. ஏன்னா நம்ம என்ன ஆகிட்டோம், என்ஜாய் பண்ணுவோங்கிற ஒரு ஆட்டிடியூடாக இருந்திருக்கும். வேலையை குறைச்சி இதோட பெட்டராக இதுக்காக வேலை நேரத்தை கொடுக்கலாம், பெரிய புத்திசாலித்தனமாக சொல்லுவோம். இன்னொன்று, ஐயோ இப்போல்லாம் முடியல, பிகம் ஸோ வீக் அண்ட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எந்திரத்தினுடைய உதவி நாடுகிறோம். ஃப்ரம் கிச்சன் லைஃப் டு சோஷியல் லைஃப். படிப்பு மாத்திரம் என்ன, கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல்ங்கிற அடிப்படை மேத்தமேட்டிக்ஸ் கூட இன்றைக்கி பிள்ளைகளுக்கு தெரியல. they are so dependent on a calculator. நம்முடைய ஒவ்வொன்றா நம்முடைய எல்லா விதமான திறமைகளையும் மற்றவங்களெல்லாம் உபயோகிக்கும் போது அவங்களுக்கு புத்தி சொல்கிறதுக்கு வாய்க்கிலேயே பேசி ஆனால் பழக்க தெரியாதுங்க, அவங்களாம் அப்படியே செஞ்சே சோம்பேறி ஆகிடுறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, நாமும் ஒரு காலகட்டத்தில் எந்திரத்தினுடைய உதவியை நாடும்போது, மிக்சி, கிரைண்டர், எவ்ரி அதர் கைண்ட் ஆஃப் யூட்டன்சில்ஸ், நாமளும் அப்படி ஆகிடும். பேசியே நாம் அதே பாதையில் வரோம். நம்ம பைத்தியக்காரன் ஆகிடுவோமா, அவங்களாம் பளிச்சுன்னு வேலை செஞ்சுட்டு இங்கே வந்துடுறாங்க, என்னால் எல்லா வேலையும் ஒருத்தியாக செய்ய முடியல அப்படின்னு சொல்லி புரியுதா உங்களுக்கு? தேவ சித்தம் எதுலலாம் இருக்குது? எல்லாத்துலேயுமே இருக்குது. நம்ம முழு ஜீவனுக்கும் ஏற்ற விஷயங்களிலே, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் அடுத்த எல்லா விஷயத்திலும் தேவனுடைய சித்தம் இருக்குது, தேவனுடைய திட்டம் இருக்குது, தேவனுடைய விருப்பம் இருக்குது, தேவனுடைய வரையறை இருக்குது, தேவனுடைய உட்கட்டமைப்பு இருக்குது, புறக்கட்டமைப்பு இருக்குது. ஸோ the will of God covers from A to Z, ஆனாலிருந்து அக்கனா வரைக்கும் தேவனுடைய சித்தம் எல்லாவற்றையும் ஆளுமை செய்கிறது. நம்ம மதியற்றவளாக இராமல் மாலை ஒத்துக்க முடியல. ஏன்னா
எழுத்தறிவித்தவனே இறைவன் ஆவான், பல பல காரியங்கள்லாம் கேட்டு ஒரு காலம் கல் தோன்றா காலத்தெல்லாம் தாண்டி அறிவு பெருத்த காலத்தில் போயிட்டுருக்கோம். இப்போ எல்லாம் தொழில்நுட்பம் பெருகின, அதுவும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இயற்கை செயற்கை நுண்ணறிவை நாம் நாடி அதை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பயங்கரமான ரெவல்யூஷன்ஸ்லாம் இஸ் ஜஸ்ட் அரவுண்ட் த கார்னர். ஏனென்றால் மனிதனை கட்டுப்படுத்துவதற்காக சாத்தானுடைய தந்திரங்கள். இதில் நாம் உணராமல் போகக்கூடிய, உணர்ந்து கொள்ளுங்கள்ங்கிறது தான் நம்முடைய ஹோல் தியானமே, முழு தியானமே அதுதான். அப்போது தேவன் சொன்னவைகள்லாம் நமக்கு நன்மையாக தெரியல. நன்மையாக தெரிஞ்சு அறிவில்லாத வரைக்கும், எழுத்தறிவோ படிப்பறிவோ அனுபவ அறிவோ இல்லாத வரைக்கும் கர்த்தர் தான் வேதம், கர்த்தர் தான் நாதம், கர்த்தர் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருந்தோம். As days went by, we have come to know slowly. இப்போ நாம் நினச்சோம், எனக்கே அறிவு வந்துடுச்சு, எனக்கு தெரியும் எது நல்லது, எனக்கு எது கெட்டது, எது சரி, எது தப்பு, எது வேணும், எது வேணாம், ஏன் வேணாம், எதுக்கு வேணாம், வேண்டாம். அப்புறம் ஒரு நிலைமையில் அது இல்லாமல் என்னால் வாழ முடியும். ஒரு காலத்தில் இதெல்லாம் இல்லாமல் வாழ முடியாது, இதெல்லாம் வாழ முடியாது, வேணும்னு இருந்தோம். இருக்கிறத கொண்டு சிறக்க வாழ்ந்த காலங்கள் உண்டு, உள்ளதை கொண்டு சிறக்க வாழ்ந்து கேட்டது வாழ்ந்துண்டு, அவர்கள் மூலமாக வளர்க்கப்பட்டு இன்னைக்கு இதெல்லாம் கேட்கக்கூடிய சந்ததியிலே நாம் இத்தனை தொலை தூரமாக கடந்து வந்திருந்தும் அதெல்லாம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, இதெல்லாம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, இதெல்லாம் இல்லாமல் என்னால் செய்ய முடியாது. இப்படிலாம் நமக்கே ஒரு நூதன வரையறையையும் ஒரு நமக்குன்னு ஆண்டவர் வகுத்து கொடுத்த காலத்தை தாண்டி, எல்லையை தாண்டி வேறொரு எல்லைக்குள்ளே இருந்து, அந்த எல்லையிலேருந்து இந்த எல்லைக்கு திரும்பி வர முடியாமல், அங்கேருந்து அடுத்த எல்லைக்கு போக முடியாமல் அப்படியே கட்டப்பட்டு போயிருக்கோம், சிக்கி கொண்டிருக்கோம். நம்முடைய வாழ்க்கை பல சிக்கல்களுக்குள்ளாக மாறிடுச்சு. நன்மை தீமை நம்மளால் இன்னுமே முழுசாக கண்டுபிடிக்க முடியல. நன்மை இது தீமை இது இன்னும் நமக்கு புலப்படலை. ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறோம். ஆய்வு செய்வது மொத்தத்துக்கும் சாதாரண பாவம் கிடையாது, பயனற்ற செயல் கிடையாது. ஆனால் எதை ஆய்வு செய்கிறோம்னு ஒன்று, ஏன் ஆய்வு செய்கிறோம்னு, என்ன முடிவுக்காக ஆய்வு செய்கிறோம்னு ஒன்று, எதை தெரிஞ்சுக்க விரும்பி ஆய்வு செய்கிறோம்னு, ஆய்வு செய்து முடித்து விட்டோமா, ஆய்வில் என்ன இதுவரைக்கும் கண்டுபிடித்தோம், அதை எப்படி நடைமுறைப்படுத்த முடியும் என்பதெல்லாம் we don't take responsibility. படித்தவனும் படிக்காதவனுக்கும் ரெண்டு பேருக்குமே அவங்கவுங்களுக்கு செட் ஆஃப் சாக்கு போக்குகள் இருக்குது. அப்போ நாட்கள் பொல்லாதவர்களானதால் நீங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இல்லாமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். உணர்வு இல்லாமல் போகும்போது உணர்வு இல்லாத இருதயம் இருளடையும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் அனைத்து அந்த சபை ஸ்தாபித்து ஆவியான ஊற்றப்பட்டு அது பவுல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட காலத்திலிருந்து அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் நிறைவேற ஆரம்பித்த காலத்திலிருந்து ஆண்டவர் எல்லா காலத்து மக்களுக்கும், எல்லா எல்லையில் இருந்த மக்களுக்கும், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு உணர்த்தி கொண்டே வந்திருக்கிறார். பவுலை கொண்டு, பேதுரை கொண்டு, யாக்கோவை கொண்டு, யூதாவை கொண்டு, பொது நிறுவனங்களை கொண்டு, தேவன் யோவானை கொண்டு, அப்போஸ்தலனாகிய யோவானை கொண்டு, நற்செய்தி நூலிலே லூக்கா, மார்க்கு, யோவானை கொண்டு, மத்தேயை கொண்டு ஆண்டவர் உணர்த்தி கொண்டே வருகிறார். 613 பிரமாணங்கள் செய்ய முடியாததை ஆண்டவர் அனைத்தையும் நிறைவேற்றி முடித்து, சிலவைகளை நிறைவேற்றி முடித்த பின்னே நீக்கி 10 பிரமாணங்களாக தந்து 613 தேவையில்லை என்று 10ஐ சுருக்கி அதை 2ஆக சுருக்கி அது வேண்டும் என்று சொல்லியிருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு எப்படி படுதுன்னா, எல்லாம் புதுசாக சொல்லாமட்டாரியா, அது தெரியாத மாதிரி அப்படி தான் நீங்கள் யோசிக்கிறீங்களா இல்லையோ, நான் ப்ரீஎம்டிவாக யோசிக்கிறேன். இதெல்லாம் நமக்கு தெரியாதா? இதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தான் இத்தனை விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஆனால் நமக்கு ஏன் அந்த உத்தரவாதத்தை எடுத்துக்க முடியல? Why we are not taking that responsibility?
ஏன் அந்த கடமை உணர்ச்சி நமக்கு இல்லை? ஏன் அந்த ஒரு ப்ரெஷரை நம்ம உணர்றதில்ல? அந்த நெருக்கத்தை ஏன் உணர்றதில்ல? அந்த அவசியத்தை ஏன் உணர்றதில்ல? அதில் நான் உணர்கிறது திரும்பி திரும்பி இன்மைக்குரிய விஷயமோ மறுமைக்குரிய விஷயமோ நமக்கே குறிக்கப்பட்ட விஷயமோ தொலைதூரமான விஷயமோ அண்மையான விஷயமோ கடந்த காலத்திலிருந்து கடந்து வந்ததை வேணுங்கன்னா மறக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் வேணும்போது அதுலேருந்தே தேவையில்லாத நினைவுகளை கொண்டு வந்து போட்டு மைண்டில் பிசைஞ்சு நம்முடைய நல்ல பகுத்தறிதலை நாம் பாதிப்புக்குள்ளாக்கி கொள்கிறோம். எதுக்கு எல்லாம் இல்லாமல் அந்த பொறுப்பு வேலை இட்ஸ் ஆல் ஜாப். நோ, இட்ஸ் ஆல் அ கைண்ட் ஆஃப் ஒர்க். யூ ஹேவ் டு ஒர்க் இட் அவுட். ஒரு வீட்டு பாடம் மாதிரி, ஒரு நித்திய பாடம் மாதிரி. படம் பார்த்து கதை சொல்லுங்கிற பாடங்கள் மட்ட கிளாஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் படம் வரைகிற காலம் வந்தது. படம் வரைந்தும் படம் பார்த்து கதை சொல்லியும் இதையும் தாண்டி மெய்மை நாட வேண்டும். ரியல் ஸ்பெசிமென்ஸ் சொல்லி அதனுடைய பதப்படுத்தப்பட்ட காரியங்களை பார்த்து பழகி நேரடியாகவே களத்தில் வைல்ட் லைஃப் சஃபாரி பயோஸ்பியர் எவ்வளோ ஐயோ அறிவு பெருத்ததுக்கு அளவே இல்லை. ரொம்ப 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 தூரம் நம்ம கடந்து வந்திருக்கோம். பொது அறிவிலும் ஊடக அறிவிலும் பள்ளியிலும் கல்லூரியிலும் கேள்வி செல்வத்தால் பல விஷயத்தை கேட்டும் பார்த்தும், அதுவும் தொலைக்காட்சி வந்தோடனே ஊடகங்கள்லாம் வந்தோடனே மீடியா வந்தோடனே we are exposed whether we like it or not. பிடிக்கலையோ அது விளையாட்டு போக்கில் ஒரு விளையாட்டாக, கதையாக, நாடகமாக, கவிதையாக, பட்டிமன்றமாக, நான்ஸ்டாப் கொண்டாட்டம், இந்த மாதிரி பல விஷயத்தில் நையாண்டி தர்பாராக தேவை உள்ளது தேவையில்லாதது இதை விட அந்த மாதிரி ப்ரோக்ராமை தயாரித்து வச்சுருக்கவனுடைய கருத்தை நமக்குள்ளே திணிக்கிறது. அது கட்சிக்காரங்களாக இருக்கலாம், மத பின்னணி சார்ந்தவங்களாக இருக்கலாம், அரசியலை சார்ந்தவங்களாக இருக்கலாம், இல்லை பொருளாதார நிபுணர்களாக இருக்கலாம். நேரடியாகவே பகிரங்கமாகவே அந்திகிறிஸ்தனுடைய சிந்தையை திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவன் கையில் ஒரு பகடைக்காயாக இருக்கிற எல்லாத்தையும் நம்ம தெரியாமல் இருக்குது. நமக்கு எல்லாம் அப்படியே அக்குவேர் ஆணி வேற தெரியாட்டினாலும் நமக்கு நிறைய தெரியுது. அப்போது இன்னொருத்தரை ஒப்பிட்டு, உலகத்தை ஒப்பிட்டு, ஊரை ஒப்பிட்டு, ஜாதி ஜனத்தை ஒப்பிட்டு, நண்பர்களை ஒப்பிட்டு நமக்கு நியமித்த ஓட்டத்தை நம்ம மறந்துட்டோம். எல்லாம் அந்த லெட்ஸ் கோ வித் த க்ரௌட், லெட்ஸ் கெட் அலாங் வித் த க்ரௌட். எதிர்நீச்சல் போட இஷ்டப்படலை. எதிர்நீச்சல் போடுறதுக்கு வேண்டிய பலம் இருந்து கூட why should we exert ourselves? ஏன் நம்ம போட்டு ஒண்டையை உடச்சிக்கலாம்? அப்படியே வெள்ளத்தோடு வெள்ளமாக போவோம், வாட்டர் கரண்ட்டோடு இழுத்துக்கிட்டு போவோம். எங்கே போயிட போகுது? எல்லாம் ஒரு இடத்த நம்ம இப்படியா we will have some rescue. God will have a different plan. இதில் வேறு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மயப்படுத்துவேன்னு சொல்லிட்டா we are so happy. இப்படிலாம் உணர்வு இழக்கிறோம் ஒரு நாளிலே. நாம் தனித்தனி அங்கங்களாக இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் தனித்தீர்வையில் நிற்க வேண்டும் என்கிற அறிவே இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் அது மாதிரி தான் வந்தால் பார்த்துக்கலாம், எல்லாம் வந்துச்சு வரும்போது பார்த்துக்கலாம், வந்துருச்சுன்னா வாரிட்டு போயிடுது. சொல்லிட்டு இருந்தவனே வாரிட்டு போயிடுது, அவன் சொல்லத்துக்கு இல்லாமல் போயிடுறான். அடுத்தவன் இப்படி தான் சொல்லிட்டு இருந்தான், போயிட்டான், என்ன பண்ணுன்னு தெரியல, இவன் உட்காந்து வேடிக்கை பார்த்துருக்கான். அதுதான் இப்போ இன்றைக்கெலாம் எப்படி இருக்குது, அவன் இந்த சாதாரண செக்குலர் பீப்புளே ஆதங்கப்படுறாங்க. அந்த ரிப்போர்ட்டர்ஸ் தான், நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ். அதை சொல்லிவிட்டு அவங்களுமே அந்த படம் எடுக்கலைன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அதான் கஷ்டப்படுற சீனை தைரியமாக வீடியோ எடுக்கிறாங்க, கஷ்டப்படுத்தி எடுக்கிறாங்க. தானாகவே கஷ்டப்படும் போது, இல்லை சமுதாயத்தில் கஷ்டப்படுத்தும் போது, ஒடுக்கப்படும் போது ஈனமாக நடத்துகிற விஷயங்களை பார்க்குறாங்க, மீறுதல்களை படம் எடுத்து பார்க்குறாங்க, அனுப்புகிறாங்க, சர்க்குலேட் பண்ணுறாங்க, நகைச்சுவைகளை அனுப்புகிறாங்க. எல்லா விதமான விஷயத்தையும் இன்றைக்கி வீடியோ வந்தவொடனே எல்லாத்தையும் வீடியோ பிடித்து 2 பேர் அடிச்சுக்கிறத வீடியோ பிடிச்சிட்டு இருக்கான். அவனை விலக்கி விடணும், சமாதானப்படுத்தணும் இருக்கிறதில்ல. எங்கே இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம் பாருங்கள். உணர்வே இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் நிகழ்வுகள் உணர்வை அழிக்கவும் அழுங்கடிக்கவுமாகவே
செயல்படுகிறது. நமக்கு நிலையான, நிச்சயமான, நித்தியமான, சத்தியமான, நிம்மதியான, ஒரு நிர்மலமான, ஒரு நீதியான உணர்வை நித்தமும் தர கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்தான் ஆயத்தமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிளில் நமக்கு மதியே அவர் தான். பிரெயின் that we have when we were born is bought and redeemed by Jesus and his blood. நாம் பிறந்தபோது நாம் அடைந்த மதி, மூளை, அறிவு, கிரே மேட்டர் மாத்திரம் இல்லை, அதுக்கு அந்த ஆத்மாவுக்கு அடுத்த தீர்மானம் செய்யும் சக்தி, சித்தம், உணர்வு, இது அதையும் ஆவியையும், செத்துப்போன ஆவியையும், ஐம்புலன்களால் உண்டான எல்லா கேவலங்களையும் ஆண்டவர் முழு விலை கொடுத்து புதிய மனுஷனாக்கி புதிய பிறப்பை தந்து சொந்தமாக்கி கொடுத்து, இந்த மாதிரி ஒரு பெரிய உத்தரவாதத்தை சாத்தான் எடுத்துக்கொள்கிற மாதிரி இல்லை, அவனால் எடுத்துக்கொள்ள முடியாது. நமக்கு உயர்ந்த தத்துவ ஞானம் நிறைந்த கருத்துக்களை சொல்கிறவங்க, இல்லை அவர்களே ஒரு அவதாரம் என்று சொல்லிக் கொடுக்குறவங்க, அவங்களாம் நமக்கு இந்த மாதிரி ஒரு மீட்பின் பணியை, நமக்கு ஒரு புது மறு வாழ்க்கையை தவறாக பொய்களை தைரியமாக ஊதி மக்களை மாய்த்துக்கொள்ள செய்திருக்கிறாங்க, தற்கொலை பண்ண செய்திருக்கிறாங்க, அழிவுக்கு நேரம் நடத்தியிருக்கிறாங்க. ஒன்றும் அவங்க கொண்டு இருக்காங்க விஷத்தை கொடுத்து, இல்லை தாங்களே மாய்த்து கொள்கிறோம், அப்படியே நம்ம நிர்வாணம் அடைஞ்சலாம், அப்படியே அதுதான் முக்தி அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு போகிறாங்க. ஸோ no one other than the Bible, no one other than Jesus gives us proper sensitivity, responsibility. அப்போ இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம எடுத்து உருவி பார்த்தோம். ஆனால் அந்த அதிகாரம் முழுசு கொஞ்சம் நீங்கள் இன்னும் பல வசனங்களை வாசிச்சா தான் அந்த 17 வசனம் 17 நமக்கு நல்லா புரியும். அதை வேகமாக வாசிட்டு அடுத்து குறிப்பு போகலாம். இங்கேருந்து வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து, ஆதலால் ஆனால் எப்படி எனில் ஏனெனில், இதெல்லாம் அர்த்தமுள்ள, அவசியமான, இன்றியமையாத, எதிர்மறையான, நேர்மறையான, பாதகமான, சாதகமான விஷயங்களில் இருந்து விடுதலை பெறுவதற்கோ, தொடர்வதற்கோ, இணைந்து பயணிப்பதற்கோ முன் சொல்லப்பட்ட ஆலோசனைகள் தேவை. அதோடு நின்று விட வேண்டாம் என்ற அந்த தொடர்ச்சியை காண்பிக்கிறது தான் இந்த ஆதலால் இருக்கிறதான கன்ஜங்ஷன்ஸ் ஆண்டவர் உபயோகித்திருக்கு. அதனால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி, இந்த உணர்வினாலே நாம் அடைய வேண்டிய, தேவனுக்கு காண்பிக்க வேண்டிய மறு உத்தரவு என்ன? அவருடைய பிரியத்துக்குள்ளானும் அவருடைய பிரியமான பிள்ளைகளாக இருக்கணும், அவரை பின்பற்றுள்ளாக இருக்கணும். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்வதற்கான உணர்வு நமக்கு. why you need this sensitivity, why you need this responsibility? 2ஆம் வசனத்தில் போதுமான விளக்கம். மேலும் அது பத்தாது, மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. பேர் முதலாய் சொல்லப்படும், அது வாடையே இருக்கக்கூடாதுங்கிறது. அப்படிலாம் இன்னைக்கு இருக்க முடியுமா? இருக்க முடியல அப்படின்னு மீடியா அந்த அளவுக்கு எல்லாரையும் தொற்று நோய் கொண்டது போல், கொள்ளை நோய் கொண்டது போல் கொள்ளை கொண்டு விட்டாலும் நம்ம தான், அதுக்கு தான் நமக்கு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. நீ அவர்களை விட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரத்துமாயிருப்பேன் என்று உங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறான். 2 Corinthians 6:14-17 வரைக்கும் வாசிக்கிறோம். தொடர்ந்து என்ன வாசிக்கிறோம்? அப்படியே முன்னாடி சொன்ன வேசித்தனம், விபச்சாரம், பொருளாசை இதெல்லாம் இல்லாத மாத்திரம் இல்லாமல் வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், இந்த மாதிரி பொல்லாத அருவருப்பான பாவங்களில் இல்லாதவங்க வம்பு, வீம்பு, புத்தியீனமான பேச்சு, பரியாசம், அதிலெல்லாம் கெட்டியாக தான் இருக்கும் இல்லையா? தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் வாட் யூ கால் ஹாபி, பொழுதுபோக்கான ஒரு பழக்கம். அப்படியே பைபிளை படிச்சுட்டே இருந்தால் என்ன வருது? பைத்தியம் பிடிச்சிடாது அப்படின்னே நமக்குள்ளே ஒரு தோணுது. அதுக்கு எல்லாமே முனியாக போயிடலாமே, எல்லாம் துறவியாக போயிடலாமே.
யோசிக்கலாம், எப்படியோ யோசிக்கலாம். வாட் ஹேப்பன்ஸ்? நம்முடைய சுதந்திரம் துஷ்பிரயோகமாகுது. அது துஷ்பிரயோகமாகும்போது உணர்வு இல்லாமல் போகுது, பொறுப்பை இழக்கிறோம், மாற்றுப்பாதை யோசிக்கிறோம், ஈஸி வேயை பார்க்குறோம், அகண்ட பாதையை பார்க்குறோம். செஞ்சவங்களாம் என்னத்தை பெருசாக கிழிச்சிட்டாங்க அப்படின்னு ஓயாமல் அந்த ஒரு காரியம் நமக்கு இருக்குது. இதுவும் நான் பார்க்குறேன் ஆல் திஸ் இயர்ஸ். அதில் என்னை பற்றி கவனிக்கிற கவனம் அதில் இருக்கிறது. என்னை நான் உயிர்த்துணர்ற விஷயம் இருக்குது. பொதுவாக நானுமே இந்த சொசைட்டியில் தான் இருக்கேன். இதை போதிக்கிற உங்கள் மத்தியிலே நான் ஒருவனாக தானே இருக்கேன். அப்போ நம்ம சாட்சிகள்லாம் கேட்போம், அவர் எடுத்தோடனே அப்படி ஆகிட்டாரா? அவருக்கு 10 வருஷம் இருக்குது, இவருக்கு 20 வருஷம் இருக்குது, அவருக்கு 30 வருஷம் இருக்குது. அவருக்கு சாக கிடக்கும்போது தான் அந்த மாதிரி மாற்றம் வந்திருக்கு. எப்படியோ தேவன் எனக்கு அப்படி ஒரு நேரம் வச்சுருப்பார். எப்படி என்னவோ நம்ம முக்காலத்தையும் அறிந்தது போல், நம்முடைய முடிவை அறிந்தது போல், we are waiting for a better day, better chance to alight. விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில் என்று அறிந்திருக்கிறீர்களே. இது இடையில நமக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிக்கை. இப்படிப்பட்டவர்கள் நிமித்தமாக இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செகண்ட் வார்னிங். அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள். ஷார்ப் இன்ஸ்ட்ரக்ஷன். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். ஸ்கேன் ரிப்போர்ட். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். ட்ரை. ஓகே, ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுற, அப்போ நீ ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் என்னென்னது செஞ்சு பாரு. சரியாக வரல, அதில் நிறைவில் தேவ மகிமை காணலை, ஜெயம் காணலை, சுகம் காணலை, வளர்ச்சி காணலை, அறுவடை காணலை, பெருக்கம் காணலை, ஒரு நன்மை உண்டாகலை, உன் வாழ்வே இன்னும் உன் வாழ்வில் இருக்க பிரகாசம் இன்னும் நடுப்பகல் சூரிய பிரகாசம் அளவுக்கு பிரகாசம் அதிகரிக்கலை. சோதித்துப்பார். டெஸ்ட் அண்ட் சி. கர்த்தருக்கு பிரியமானது என்னென்னு நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். கடிந்து கொள்ள போகிற நிலைக்கு உடனே போகாமல் உடன்படாமல் இருப்போம். வேடிக்கை பார்க்காம இருப்போம். பார்க்காம இருக்க போல நமக்கே இந்த தொல்லை, நமக்கே இந்த வம்பு, இல்லை நம்மளே எப்படி இருக்கோம், அவங்கள என்னத்தை போய் சொல்கிறது, உடனே ஒரு ஏரியா ஏதாவது விதத்தில் மிஞ்சின நீதிமானாகவோ இல்லை சுயநீதிக்காரனாகவோ இல்லை சொரணேற்றவர்களாகவோ நான் என்ன சதனுக்கு காவலாளியா என்கிற அப்படிப்பட்ட எவ்ரி கைண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் போயிட்டு we want to keep on throwing blame on God or the society. அவர்களால் ஒளிப்படத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் கலெக்டிவாகவும் தனித்தனியாக உணரணும். அப்படியே ஏதாவது ப்ரைவேட்டாவோ பப்ளிக்காவோ ஏதாவது கிவன் டைம், ரொம்ப கிரிட்டிக்கல் டைம், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நெருக்கமான நேரம் வருது, ஒரு விசேஷமான அப்பாயிண்டட் டைம் வருது. அந்த மாதிரி நேரம்லாம் நமக்கு திருப்பி வரதே கிடையாது. அந்த மாதிரி சான்சஸ்லாம் திருப்பி வாழ்க்கையில் வரதே கிடையாது. வந்ததாக ரொம்ப பெருசாக நம்ம கேள்விப்படுறதே இல்லை. ஆல் திஸ் millennial long history of the church and of the Bible. அப்படிப்பட்ட நிலையில் நாம் இருக்கும்போது நாம் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாகவும் அங்கங்களாகவும் நாம் பிரயோஜனமான பாதையில் கிறிஸ்துவோடு நடப்பது தனிமையான ஒரு வாழ்க்கை தான், தனிமையான ஒரு பயணம் தான். மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அது புற சரீர பிரகாரமான தனிமை என்று மாத்திரம் ஓயாமல் சித்தரிச்சிட முடியாது. நம்ம க்ரௌட் நிறைய இல்லை. நீங்கள் அங்கே உட்காந்துருக்கீங்க, இங்கே உட்காந்துருக்கீங்க, ஒவ்வொருத்தரும் அவங்க பிளேஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் உட்காந்துருக்கோம்.
we feel அதாவது கொரோனா டைமில் அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் ஒண்டர்ஃபுல் இல்லை, எவ்வளோ பிரமாதமான அண்மையான ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே எவ்வளோ பாடங்களை ஆண்டவர் நம்ம கற்பித்தார். வெளிப்படையாக ஏதாவது கற்றுருந்துருக்கோமா? இதுவும் கடந்து போச்சு, பாடமும் போயிடுச்சு. பாடம் போன மாதிரி கொஞ்சம் போயிடுச்சு, அதோடு கற்றுக்கிட்ட பாடமும் போயிடுச்சு. அந்த ஒரு சில காலம்தான் லபோ தீபம் எல்லாம் வாங்கி கைக்கு அடிச்சுக்கிட்ட கற்றுனோம், கதறணும். வீட்டுக்குள்ளேயே பிள்ளையை கெடுத்துட்டான் புருஷன், பையன் அதான் அந்த இன்செஸ்ட்னு சொல்கிற மாதிரி குடும்பத்துக்குள்ளாகவே வச்சாங்க வயசுக்கணும். செய்யணும்னு செய்யல, எங்களுக்கு வேறு போக்கு இல்லை. there was no other vent, so we got into such a dirty behavior என்று சொல்கிறோம். எல்லாத்தையும் பார்க்குறோம், எல்லாத்தையும் கேட்குறோம். அது ஃபர்ஸ்ட் கொரோனா டைமில் வந்து ஹார்ட் ட்ரெண்டிங் சீன்லாம் டிவி மூலமாக பார்த்தோம். சின்ன குழந்தை அப்படியே தனிமையில் ஒரு சின்ன ஒரு பேக் பேக்கை கொடுத்துட்டு ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போவாங்க. எப்படி இருக்கும்? ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கும். நோபடி டு கோ அலாங் வித் டு த ஹாஸ்பிட்டல். பட் we have come to get used to it. சரி, கொரோனா ஆகிறோம் தான், ஆனதாயிடுச்சு, வாஸ்தவம் தான், நின்று போச்சுல. கொரோனா போய் இப்போ 2 to 3 இயர்ஸ் ஆகும்போது வேறு ஸ்ட்ரெயின்லாம் இருந்துச்சு. அது ஒன்றும் தாட் பண்ணி பெருசாக ஒன்றும் செஞ்சில்ல. வேர்ல்டு வைடாக பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்தல. இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் ஆச்சு தான். ஆனால் இந்த மாதிரி அந்த ஃபஸ்ட் டைம் அந்த தானே வேவ் மூலமாக ஏற்பட்ட அந்த சொசைட்டியே ஒரு மாதிரி டிஸ்இன்டெகிரேட் ஆன மாதிரி ஆயிடுச்சு, மயானமான மாதிரி ஆயிடுச்சு. அது இல்லையே இப்போது. அதை கடந்து வந்துட்டோமே. மற்ற விதமான விஷயங்கள்லாம் நடக்குது. இன்றைக்கி நம்ம எப்படி கூடி வாழ்கிறோம்? செக்குலராகவும் சரி, ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, ஸ்பிரிச்சுவல் கம்யூனிட்டியும். ஸோ நம்ம எல்லோரும் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஆண்டுறாங்க உணர்த்துறாரு. இன்றைக்கெலாம் சமயபுரத்து அந்த பிசாசுக்கு ஒரே கொண்டாட்டம். என்ன அருவுக்கு என்ன அட்டகாசம், எத்தனை பலியானாங்க, எத்தனை நரபலி ஆச்சு, எத்தனை ஆடுகள் அடிக்கப்பட்டுச்சு, ஹூ நோஸ், எத்தனை வயசுக்கு விசாரம் அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி செஞ்சாங்க. God only knows. அவனுக்கு என்ன? அங்கே போய் கோடி கோடியாக லட்சம் லட்சமாக ஆயிரமாக கொட்டுறவனுக்கு என்ன? அங்கே நடக்கிற அதெல்லாம் என்னமோ நடக்குது. எனக்கு கல்லாக கட்டணும், என் கல்லால் நிரம்பணும். நான் போய் பண்ணல இல்லை. உடனே ரொம்ப பெரிய அது 60 ரூபாய் பேயினா நீ கொடு இல்லை உன் சாமி கொடுக்கட்டும். ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க ஜனங்க. எல்லாருமே தான் போகிறாங்க சமயத்தில். பார்த்தீங்கன்னா எல்லா ஜாதி ஜனம் இருக்குது, எல்லா மதத்தினும் இருக்கிறாங்க. தீண்டாமை என்று கருதி மக்களை ஒதுக்கி வைக்கிற வடநாட்டு மக்களும் தேரியா. நீங்கள் அதான் ஒரு தடவை அந்த மாதிரி இடத்துக்கெலாம் நீங்கள் போய் பார்க்கணும். சமுதாயத்தினுடைய உச்சக்கட்டமான மாய்மானம், துரோகம், கழுத்திருக்கிற விஷயம் அங்கே நீங்கள் பார்க்கலாம். எல்லாம் ஊருக்கு தான் உபதேசம். எல்லாமே எல்லாருமே ஒருத்தர் கூட விதிவிலக்கல. அரசியல்வாதி, ஆன்மீகவாதி, அந்த எப்பன், பணக்காரன், ஏழை, தொழிலாளி, நீச்சன் என்று கருதப்படுகிற ஆணோ பெண்ணோ வாலிபனோ கன்னியிலிருந்து பெரிய தாழ்ந்தோன்னு நிறைய அழகிகள் கோயிங் அண்ட் ஃபாலோயிங் தேர். அதை யாரும் சொன்னாங்களே சொல்கிறது நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால தான் ஸ்ரீரங்கத்துடைய அந்த கட்டம், அதாவது அந்த சமய ரோடு, ஸ்ட்ரங்க் ரோடு, அந்த இடத்த வரைக்குமே அங்கேயே கொஞ்சம் தூரம் வரைக்கும் நிறுத்திடுவாங்க. அந்த பக்கம் பெரம்பலூர்லேருந்து வர அந்த ரூட்டில் அங்கே எங்கேயோ வண்டியை நிறுத்திடுவாங்க. எல்லாம் டிராஃபிக் ஜாமில் ஒரே ஒரு இந்த ஒத்தடி பாதை மாதிரி ஊந்துக்கிட்டு போவோம் எல்லா விதமான மஃபசல் பஸ் இதெல்லாம். அந்த இடத்த கடக்கிறதுக்குள்ளே 1 மணி நேரம் ஆகும், ஈஸிலி 1 hour. மற்றவங்களாம் நடந்து தான் போகணும். இப்போ லாரியில் போகிறவங்க, குட்டி யானையில் போகிறவங்க, இந்த வெவ்வேறு விதமான இந்த வேனில் போகிறவங்க எல்லாம் நடந்து தான் போகணும். பணக்காரன் முதற்கொண்டு தான் பெரிய பெரிய கார்லாம் அங்கங்கே நிறுத்திட்டு வெறுங்காலால் நடந்து அங்கே போகிறான். வாட் ஃபார்? உணர்வு இல்லை. இவங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோம், நல்ல வேலையை செஞ்சு நமக்கு உணர்வு இல்லை. அவசியமான வேலையை செஞ்சுட்டு நமக்கு உணர்வு இல்லை. அதனுடைய ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு நமக்கு கமிட்மெண்ட் இல்லை.
நமக்குமே ஆத்தா செய்தான், நீங்கள் ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க ஒரு கேள்வியோடு தான் சில நேரத்தில் ஜாம் பண்ணுறோம். ஓ லார்ட், எங்களுக்கே அந்த குவிக் ஃபிக்ஸ் ஆன்சர்ஸ் நீங்கள் பிசாசு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நம்ம நினைக்கிறோம் பிசாசு ரொம்ப சுதந்திரமாக அவனை கும்புறவங்களாம் அப்படியே கொட்டிடுறான் கூரையை பிடிச்சி. உண்மைக்குமே நீங்கள் கொஞ்சம் பொது அறிவு, இதுக்கெல்லாம் கடவுள் அறிவு வேணாம், இந்த மாதிரி ஆன்மீக அறிவு வேணாம், இந்த சாங்கியமான அச்சா பூஜை, அந்த பக்தி முயற்சிலாம் கொஞ்சம் பொது அறிவு மாற்ற நீங்கள் மிடுக்கி விட்டு கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா, நம்ம ஆண்டவர் வந்து ஒப்பில்லாதவர்னா ஒப்பில்லாதவர் தான். அவருடைய கற்பனைகளும் பாரமானவர்கள் அல்லவே. எப்படி யோவான் சொன்னது போல் கர்த்தர் நமக்கு கொடுக்குற எந்த ஒரு விஷயம் பாரமாக கருதுகிறோம், முடியாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் பிசாசு உங்களை கூப்பிடும்போது வேணால் கூட அதெல்லாம் அந்த தற்காலிகமாக தான் அவங்கள அப்படியே நைஸ் பண்ணி கூப்பிடுவான். சில பேரை கூப்பிடும்போது மோசமாக பொறுக்கித்தனமாக தான் கூப்பிட்றான், மிருகத்தனமாக தான் கூப்பிட்றான், அடக்கத்தனமாக தான் கூப்பிட்றான். தட்ஸ் வை யூ கோ அண்ட் see all these places. நான் கூட சொல்ல நினச்சேன், இன்னும் அந்த டீட்டெயில் திரும்பி கேட்டால் அவங்க நாங்கள் உடனே ஃபோன் பண்ணல, சரியாக கேட்டு சொல்கிறேன். ஆனால் கேட்ட வரைக்கும் எப்படி நான் சொன்னேன்ல, இந்த அந்த முசிறி தாண்டி ஒரு இடத்துல தான் அத்தனை ஆயிரக்கணக்கான எருதுகளை எரும மாடுகள் மற்றெல்லாம் பலி கொடுக்குறாங்க. அது மாதிரி 5 லட்சம் எருதுகள், 5 லட்சம் எரும மாடை நேபாளில், அங்கே ஒரு பயங்கரமான ஒரு பிசாசு இருக்குது. அது வந்து இந்த சிவ அவதாரம். ஓகே, இட்ஸ் a different version of Lord Shiva. Very dark place, very tough place to even see. பார்த்தீங்கன்னா ஆமாம், அந்த இந்திரா கேட்லேருந்து என்பிஎஸ் காலனி முடிகிற வரைக்கும் அவ்வளோ பெரிய இடம், வெரி பிக் பிளேஸ், ஃபுல்லாக காம்பவுண்ட். அதுக்குள்ளே தான் மாறி 4 கேட் இருக்குது, பெரிய கேட். அது வழியாக தான் அந்த டைம் வரும்போது பிசாசுகள் அந்த ஃபங்க்ஷனுக்காக எல்லா நாட்டிலேருந்து வராங்க நேபாளுக்கு. அந்த விழா நாட்களில் அதுவுமே ஒரு ஆல்மோஸ்ட் a week long ஃபெஸ்டிவல். வெளிநாட்டிலேருந்து வராங்க, எல்லாம் ஸ்பான்சர் பண்ணி வராங்க. எருதுகளை பிடிச்சிடுவாங்க, இது சில எரும மாடுகளை பிடிச்சிடுவாங்க. இப்போ எங்களை ஒரு என்ட்ரன்ஸ்லேயே கூட்டிகிட்டு போனார் டாக்டர் அசோக்குமார். அது ஈஸ்டா வெஸ்டா சவுத்தான்னு சரியாக தெரியல. எங்களை கூட்டிகிட்டு போன என்ட்ரன்ஸில் என்னுடைய லெஃப்ட் சைடில் தான் அந்த கார்னரில் தான் எரிக்கிறாங்க. வெட்டிட்டு தளன்னு ரத்தம் இருக்குமா, வீச்சம் வாட்க. அது ஒரு 2 to 3 weeks, ஆல்மோஸ்ட் 1 மாதம் வரைக்கும் இதெல்லாம் எரிஞ்சு போய் ஒரு மாதிரி செத்த பணம் எரிஞ்சால் எப்படி இருக்கும். கொடுமை. எல்லா ஊர்லேயும் சிவனுடைய இன்னொரு உச்சகட்டமான ஒரு அவதாரம் தான், மகா மரியாதைக்குரிய அவதாரம் தான் காட்மண்டுவில் அந்த கோயில் இருக்குது. லார்ட் காசிநாத், இல்லை பேர் ஜெகநாத் சம்திங். காரியத்துக்கு வருவோம். இவங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுறோம். பரிசுத்தாய் நிறைந்த அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணணும். ஆக்சுவலாக இன்னைக்கு கூட ஆவியில் நிறைந்து ஜெபிக்கணும், அந்நிய பாஷையில் ஜெபிக்கணும். நமக்கு சொல்லி ஜெபிக்க கூட வார்த்தை வரதில்லை. என்னத்தை சொல்கிறது? நீங்கள் சில நேரத்தில் எரிச்சல் வந்தது, கடுப்பு வந்தது, அவங்கள ஆண்டவர் சரி பண்ணணும், சுச்சிக்கணும். அதை ஆனால் ஆண்டவர் எப்படி யாரை கொண்டு எதை செய்யணும்னு அது தெரியும். ஊரே இத்தனோன்னு சின்ன ஊருங்க, ஒரு 10-15 நிமிஷத்தில் இல்லை மேக்ஸிமம் ½ an hourல அந்த ஊரே நீங்கள் சுற்றி வந்துடலாம். ஒன்றும் அவ்வளோ பெரிய ஊர் இல்லை. ஆனால் அன்றைக்கி மாத்திரம் பக்கத்து ஊர், அந்த ஊர், இந்த ஊர், எல்லா பக்கத்துலேயும் ஒரே அந்த நேபாள் அந்த மலைப்பாங்கான அந்த இடத்துல அப்படி இருக்குமா கூட்டம். ஒன்றும் பண்ண முடியாது. ஒருத்தர் உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ளே பிராணம் போகிற மாதிரி ஆகிடும். பட் ஆனால் பீப்புள் ஃப்ளாக் டு தட் பிளேஸ்.
உணர்வு 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 உணர்வு. ரோமர்கள் 1 அதிகாரம் 1 Corinthians 1 அதிகாரம் உணர்வுக்கு அடுத்த அநேக பகுதிகளை வேதத்தில் பார்க்குறோம். கர்த்தரை கர்த்தரென்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரியாமல் இருந்தால் அப்படி தான் இருக்கும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்படி மக்களை கூட்டிகிட்டு வந்து கடைசியில் அவங்களை என்ன ஆக்கிடுறான், மனசாட்சி மழுங்க அடிச்சுறான். செவிடங்காதல் சங்கூதம் மாதிரி இருக்கிறாங்க. எல்லாம் திறமசாலிகள் தான், எல்லாம் தொழிலாளர்கள் தான். தே மேக் மணி, தே பிட் ஸ்கில்ஃபுல், எல்லா விதமான நுட்பமான காரியங்களாம் இருக்குது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை கேட்க முடியாமல் காது செவிடங்காதல் சங்கூதம் மாதிரி இருக்குது, பரிவர்த்த மாதிரி இருக்கிறாங்க. அந்த அஸ்தாவை அப்படி பண்ணியிருக்காங்க. புத்தர்களை கும்பிட்றவங்க எப்படி இருக்காங்க, அந்த அங்கே வர அதர் நேஷன்ஸ் புத்திஸ்ட்லாம் நீ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வெல் பில்ட் பீப்புள், போத் லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ். பர்மீஸை பார்த்தேன், மியான்மார் புத்திஸ்ட், ஐயோ தே ஆர் குவைட் ஸ்ட்ராங் யார், குவைட் ஸ்டிஃப் இன் மைண்ட். அவங்க நெத்திலாம் சரியான அகலமாக இருக்கும். அமைதி மாதிரி மூஞ்சி தெரியுது, ஆனால் அழுத்தமானவங்க. அதான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தேன், இவங்களை எப்படி புரிஞ்சுக்கலாம். பொம்பளைங்கலேருந்து ஆம்பளை வரைக்கும் அழுத்தமானவங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் 5 யானையை நிறுத்திடலாம். இது உணர்வு இல்லை, பிரயோஜனம் இல்லாத ஒரு ஸ்லோகத்தை வாய் வலிக்க சொல்லிகிட்டே இருக்காங்க. தண்ணி கூட குடிக்காமல் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்கிறாரு அந்த பிரதரு, இப்போ சம்மர் வந்துடுச்சு, அந்த தரையில் சூடு பொசுக்கி தள்ளிடும், அழுத்தணும் தூணாலாம். சும்மா ஒரே ஒரு துண்டு தான், அந்த அவங்க கொடுக்குற ஒரு மாதிரி வெந்தய கலர் துண்டு கொடுக்குறாங்க. அதில் தான் உட்காந்து குட்டியை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி சமணம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி யோகா நிலையில் இருந்துக்கிட்டு வச்சாமி விச்சாமி அந்தாமி இந்தாமின்ட்டு பண்ணிட்டு ஐயோ தமாம் அந்த பாஷையில் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சொல்லி நான் நேரத்தை வீணாக்கல. நமக்கு கருத்துள்ள வார்த்தையை கொடுத்து, பிரசுத்தமான வார்த்தைகளை கொடுத்து, பிரயோஜனமான வார்த்தைகளை கொடுத்து, வாழ்வழிக்கும் வார்த்தைகளை கொடுத்து, ஆவியானுடைய அபிஷேகத்தினால் பேசக்கூடிய அந்நிய பாஷைகளை கொடுத்து, நமக்குள்ளே இருந்து ஜபம் பண்ணலாம் உதவி செய்து கொண்டிருக்கிற ஒரு தேவனோடு கூட நம்மளால் நிலையாக சந்தோஷமாக ஒரு கருத்தாக ஒரு என்ன சொல்லுவது இலக்கை நோக்கி தனித்தனியாகவும் சரியோ இல்லை குடும்பமாக பயணிக்க முடியல பாருங்கள். அதுவும் பார்த்தேன். 3, 6 ஒத்தப்படை 7, 5, 9, 11 எல்லாமே கூட்டமாக தான் போகிறாங்க. அது ஒரு மாதிரி ஃபார்மேஷனில் போகிறாங்க. நிறைய ஸ்பேஸ் இருந்தால் அப்ரெஸ்ட்னு சொல்கிற மாதிரி எல்லாமே ஒரே லைனில் அப்படியே போகிறாங்க. நடக்கவோ கொள்ளவோ நம்ம அப்படி ஒற்றுமையாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவோமா, ஒரு காரியம் செய்வோமா? ஓகே, அதிலே நான் உட்காந்துட்டா இப்படி இன்னைக்கு பைபிள் ஆமாம் ஆல்மோஸ்ட் டைம். ஸ்தோத்திரிப்போம். சித்தத்தை அறிந்து கொள்ள, சித்தத்தை புரிந்து கொள்ள, சித்தத்தை விரும்ப, சித்தத்துக்குள்ளே இருக்கிற வாழ்வழிக்கும் சத்தத்தை, மரணத்தை வெல்லும் சத்தத்தை, வியாதியை அழிக்கும் சத்தத்தை, வறுமையை ஒழிக்கும் சத்தத்தை, ஜீவனை பெருக்கும் சத்தத்தை, தாளத்தை தணிக்கும் சத்தத்தை, பசியை ஆற்றும் சத்தத்தை நாம் கேட்க, நடைமுறைப்படுத்த, ஒத்துழைக்க, விட்டுக் கொடுக்க, பற்றி கொள்ள, நிலைத்திருக்க, அந்த வாஞ்சையை தாங்க, அணையாத ஒரு அவிந்து போகாத ஒரு அனலை தாங்க, நேச அனலை தாங்க, பாச அனலை தாங்க, தீராத ஒரு தாகத்தை, பசியை தாங்க,
கொடிய சந்தேகத்தை, அவிசுவாசங்களை, பொல்லாத இதயத்தை எடுத்து போகுங்க. அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது அவங்க மனக்கடினத்துக்கு அவங்களை விட்டுட்டாரு அப்படின்னு ரோமர்கள் வாசிக்கணும். அப்படின்னா பாருங்கள், அது சுற்றி வருது, ஒன்றும் இல்லை, செலவு பண்ணிட்டு வருதுங்க. எல்லாருமேவா கோடீஸ்வரங்கிறாங்க, எல்லாருமேவா எல்லாமே பிரார்த்தனை ஆகிடுது. ஆனால் 2 Corinthians அன்றைக்கி பார்த்தோம்ல 9ஆம் இடத்துல, அவர் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் விதைக்கிறவனுக்கு விதையையும் கொடுக்கிறவர், அறுவடையும் கொடுக்கிறவர். God is a God who really gives, never takes it back. ஸ்தோத்திரிங்க ஸ்தோத்திரிங்க. அமாரா கரபல உருவி சூத புலபர லஷி பரபுல ரதன பதர பலர பல பல பலர கரப ஷபர பலர பலப. நம்ம ஒவ்வொருக்காக, சபைக்காக, சபையாக இருக்க அங்கங்களுக்காக, பல அங்கங்களான ஒரே ஒரு உறுப்புக்காக, கிளஸ்டர் ஆஃப் உறுப்புகளுக்காக, கொத்தாக இருக்க உறுப்புகளுக்காக, குடும்பங்களுக்காக செபிப்போம். சுபர தனிதர மனநகர வலரக தியாகுர புலரைகளா கர பலர பல மனவ நம சிவ அலூர பதியாங்கர பலர கத்யாக சத்துரு துரோஷிக்கர பலர பலவ. கிட்னி அஃபெக்ட் ஆகுதுன்னா அதோட ரிலேட்டடான அந்த வழியில் போகிற எல்லா உறுப்புகள் தான் பாதிக்கப்படுது. கணையம் பாதிக்கப்படுதுன்னா அதோடு சம்மந்தப்பட்ட எல்லாம் லிவர் பாதிக்கப்படுதுன்னா மேஜராக அந்த வைட்டல்ஸ் சொல்கிறதெல்லாம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதோடு நின்றுட்டா பரவாயில்ல, லோக்கலைஸ்டாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து முடிச்சிடலாம். எவ்ரி அதர் பார்ட் கெட்ஸ் அஃபெக்டட். அவனுடைய மெட்டபாலிசமே வீக் ஆகிடுது. அவன் திரும்பி சுகத்துக்குள்ளே வரத்துக்குள்ளே பிராணம் போயிடுது, நாட்கள் கடந்து போயிடுது, வேலை கெட்டு போகுது, முன்னேற்றம் கெட்டு போகுது, பணம் வீணாகுது, குடும்பத்தில் சந்தோஷம் வீணாகுது. பர பகிதனா பருகுலாம் பர பக்ஷர பர விராந்தர பல வாயத்தர் நனி பாஷை பேசும் ஸ்ரீகர அதுனா பரபல ரகல கரபல ரபலப கருயந்தர பலரி கருவ கரபல ரிகல கரன் என்தியாசந்தர மினகுர பலப்ரம ஸ்ரீகத் கிரி வினந்தர பல ரிபலங்கர பல ரபலபுல பக்கபரப ராமன மணியாங்கர பல ரிக்குத்திர விலாந்தர பல ரகல கரவ ஷபிரி விலி விலிவியாங்கர பல ரகல ரகிதி ஆங்கர பல ரகல கரவ ஷபர பல ரபல பல பல பரவ ஷபர பல ரபல ஓ ராந்தியாசிக்கரம தியாகர பல ரமலம கமிஷபர வியாந்திரி விலிடுகல கர. அண்ணா காய்ப்பா இப்படி யோசிச்சாங்க, எல்லாருக்கும் ஒருத்தர் சாப்பிடுறது நல்லதுங்க, மற்ற இப்படி இல்லைன்னா எல்லாரையும் கூட்டமாக கொண்டு போயிடுவான், எல்லாம் நம்ம காரியங்கள்லாம் வீணாக போயிடும் நினச்சி. ஆனால் ஆண்டவர் ஒருத்தருடைய கீழ்ப்படுதலால் மரணத்தையும் பாதாளத்தையும் வென்றார். ஒருத்தனை கீழ்ப்படியாமையினாலே உலகம் முழுசும் பாவத்துக்குள்ளாக அடைப்பட்டு போனது. தேவனை நோக்கி, அப்பா என் கீழ்ப்படுதலை அதிகரிக்க பண்ணுங்கள், என்னுடைய ஒத்துழைப்பை அதிகரிக்க பண்ணுங்கள், என்னுடைய ஆண்டவரை விட்டு கொடுத்தலை நிலைவரமாக்குங்க, உண்மையுள்ளதாக்குங்க, நிச்சயமுள்ளதாக்குங்க. ஓ கேபானி நதுர கல கல கன மன நம சிபரி வெளிரிகல கரபலர பலபலர கவ ஷபரபலர. உங்கள் தனி ஜபத்தால் நீங்கள் இன்னும் உணர்வடைந்த பாடில்லை. இன்னொருத்தர் ஜபிக்கிற ஜபத்தால், இந்த என்ன சொல்கிறது 46 டே ப்ரேயரால் நீங்கள் உணர்ந்த பாடில்லை. என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது, எவ்வளோ நம்ம இன்னுமே விரயம் பண்ணிகிட்டே இருக்கோம், எவ்வளோ விஷயங்கள் விரயமாகுது. ஓ ரியாங்கர பல ரகலகர வடலபல பலரிக ரியாந்தர பல ரபலபல கப ஷபரபலர. ஒரு 40 நாளில் இல்லை ஒரு 3 நாளில், ஏதோ ஒரு குறிப்பிட்ட 3 நாள் கம்மி தான், இன்னும் கொஞ்சம் நாளைக்குள்ளே இஸ்ரேலுக்குள்ளே போக வேண்டிய அவங்க 40 வருஷம் அந்த இடத்த சுற்ற விட்டார். அது நமக்கு இன்னும் பாடம் வேணும். அவங்க மூலமாக நமக்கு பாடம் இல்லை, நாமளே சுற்றி நம்ம வாழ்க்கை இன்னும் நமக்கு பாடம் உணர்ந்த பாடல. தேவனை நோக்கி தெகா யாங்கர பல ரிகலகர பல ருகலகர ஷபர பலர பல பலர பல 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 யாங்கர பல ரபல பல பல. இவ்வளோ ஜபிக்கிறோன்னு வாழை பிள்ளைகள் ஜபத்துக்கு வரதில்லை. இங்கே தான் வரணும்னு அவசியம் இல்லை. அவங்க வேறு விதத்தில் என்ன விதத்தில் ஜபித்து அவங்க வாழ்விலே முன்னேற்றத்தையோ, ஒரு பிடிமானத்தையோ, ஒரு பற்றையோ, ஒரு நித்தியத்தை பற்றிய அறிவையோ, ஒரு உத்தரவாதத்தையோ, ஆத்ம உத்தரவாதத்தை அவங்க தன்னார்வமாக என்ன அடைஞ்சிருக்காங்க, என்ன ரிசல்ட்ஸ் காமிக்கிறாங்க, என்ன விதமான கோஆப்ரேஷன் காமிக்கிறாங்க. ஓ தேவனை நோக்கி சோத்ரிங்க 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 சோத்ரிங்க. ரிகரி இவராபல விகல கரபல ரபல பல ரகல கரப ஷபர பல ரபல பல 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 ரிதல பல பல ரகல கரபல ரகல கரப ஷபர பல ரபல பல பல ரியாதர பல ரபல பல ரகல கர. கொரோனா காலத்தில் எங்கள் காதில் விழுந்து இதுவும் கடந்து போகிற அந்த பொய்யிலிருந்து எல்லா மக்கள் விடுதலையாக உதவி செய்யுங்க, விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. இது கடந்து போகாது, நாங்கள் விதைத்தது எங்களோட தொடர்ந்து வருகிறது, கணக்கு ஒப்புவிக்கணும் என்ற ஆண்டவரே அறிவை தாங்க, உணர்வை தாங்கப்பா. ரீமா நிகா நிகர பல ரகல கலில் அகதியான் துறைவில் இருக்குருவி சிவரி விளந்தர பல ரபல பல பல பலபர ரியாந்தர பல ரபல பல 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 ரிகன கரபல ரகல கரபர ரபு ஷபர பல ரபல பலபர ரியா கரபல ரபல பலபரப ஷபர பல ரபல. ஓ இதுக்கெல்லாம்
இப்போல்லாம் மண்டான ஆடுகள், இந்தியர்கள் மண்டானவங்க, இந்த தாழ்த்தப்பட்டவங்க மண்டானவங்க சொல்லி உயர் ஜாதி மக்கள்லாம் அதே பித்தலாட்டத்தையும் அந்த எலெக்ஷன் டைமில் காசை கொடுத்து அதை கொடுத்து ஏமாற்றி ஆண்டவரே அவங்க அப்படி தான் வீராப்பா பேசுவாங்க, கலாம் பண்ணுவாங்க, அப்புறம் நைஸ் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாம் மறந்துடுவாங்கன்னு அந்த துணிகரத்தில் தான் ஆண்டவரே உலக அரசியல்வாதிகளும் ஆண்டவரே பண முதலிகளும் தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய அஜெண்டாலாம் ஆண்டவரே முன்னெடுத்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தாவே மனம் இறங்குவீராக. ரீம்ப கோர லூலா கப்ர ஷத்த ரப்ப லரதரம் அதுத்திரபத் வரபல ரபல பல பல ஈனா கிதான மஷு கரபல ரகல ஹத்தன தாங்கி ஆந்திரியாங்குரவலி ரிக்கலபல புலுரபல கப ஷபரபல ரபல பல பல வீரபல ரகலபர பலரகல கரப ஷபரபலரப. என் ஜனங்கள் அறிவில்லாமலே சங்காரம் ஆகிறார்கள் என்பதை உங்களால் திரும்பி ஆண்டவரே மாற்றி எழுத முடியலையே. ஓ ரிகா ரிபா ரிகர கலபல ரகல கரப ஷபர பலரப. விழிப்புள்ள தொட்டிகளையே என் ஜனங்கள் தெரிந்து கொள்கிறாங்கன்னு அங்கலாய்க்கிறீரே. ஓ ரூகா ஷீபா ரிக ரகல பரபல ரகல கலபல லமன நந்தர தியாதுரபல ரபலபல கப ஷப்பரபல ரபல பலபல. எல்லா ஆகாயத்தை அதிகார புதுவன் வல்லமைகளை கட்டுகிறோம். துரைத்தனங்கள் அதிகாரங்கள் அந்தகார லோகாதிபதி வானமுள்ள பொல்லாத ஆயுள் சேனைகளை சிந்தனைகளை சிறைப்பிடித்திருக்கிற எல்லா வல்லமைகளை ஆண்டவரே அரண்களை நிர்மலமாக்க முடியாத தேவர்களும் ஆயுதத்தை பிரயோகிக்கிறோம். மை அறிகிற அறிவு புறமாயில்கள் எல்லாம் மேட்டிமையான சிந்தனைகளை சிறைப்படுத்துகிறோம், கீழ்ப்படிய பண்ணுகிறோம். ஓ மை தேவன் என்று அறிந்தும் தேவன் என்று சோத்திரியாமல் ஆராதியாமல் ஆண்டவரே இதோ கர்த்தாவை சிந்தனைகளை வீணராய் உணர்வில்லாத இருளடைந்து அவலட்சணமானவைகளை செய்யும்படி ஆண்டவரே தகாதவைகளை நடப்பிக்கும்படி ஆண்டவரே அப்படியே பாதாளத்தை நோக்கி படுகொலை நோக்கி செல்கிற இந்த போக்கிலிருந்து மக்களை விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. யாக்கா கமல தகன பன வெலபல நகரி ராந்தியா குரபல ரபலபல கபோ ஷவர பல ரபல பல 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 லீபலங்கர பலரகல கரபஷவ. இந்தியா ரட்சகரை அறிய தேவன் அனுகிரகிங்க ஆண்டவரே. கர்த்தாவே இந்தியர்கள் ரட்சகரை அறிய விடாமல் விரிக்கப்பட்டிருக்கிற எல்லா பொல்லாத வலைகள் சதிகள் பத்திரத்துக்கு முத்திரை வைக்கப்பட்டு அது நிறைவேற்ற வேண்டும். அந்த சனாதன கொள்கை ப்ரமல்கேட் பண்ணணுங்கிற எல்லா திட்டங்கள் அழிந்து போவதாக. தமிழகத்தை சீரழிக்க நினைக்கிற வல்லமை முறிக்கப்படுவதாக. இந்தியாவை காவியமயமாக்குகிற எல்லா திட்டங்கள் இயேசு நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. ரிகலகர மனநகல கரதி ஆந்தோரபல ரிகல கரப ஷபரப. அவங்கவுங்க நினச்ச அந்த தீய எண்ணங்களை நிறைவேற்ற முடியாமல் தடைகள் ஏற்படுவதாக. தடைகளை நீக்குகிறவர் முன் செல்வீராக. கோணலானைகளை செவ்வையாக்குவீராக. இழுப்பு தாழ்பாகளை உடைப்பீராக. வெண்கல கதைகளை விரிப்பீராக. கரடு குருடானைகளை சமமாக்குவீராக. பள்ளங்களை நிரப்புவீராக. குண்டுகளை தாழ்த்துவீராக. ஓ நொன்னா நுத்தா நாக்கா ரம ஷம ருக ரிப ரபல அனந்துரு துரு விலங்கர பல ரபல பலபர கப ஷபர பலர பல பல பலபா ஏந்திரமந்த நமக்கம ஷபர பலர பல பலபர கபர பலர பல பலபா. பின்பற்றுவதும் துதிப்பதும் இப்படிப்பட்ட எல்லா விஷயம் கற்பிக்கப்பட்ட போதனையாக மாத்திரமே நின்ற நிலையில் இருக்கிறது ஆண்டவரே. அது வாழ்வின் ஆதாரமாக, வாழ்வின் அனுபவ நிலையாக, உயர்ந்த நிலையாக, மறுரூப நிலைக்கு கொண்டு போகவில்லையே, கடந்து போகவில்லையே. இயேசுவே எல்லா தேக்கமடைந்த அந்த நிலை மாறும்படி ஜெபிக்கிறோம். Let there be a mighty stir in our spiritual fervor, Lord, in our spiritual activities. Thank you, Jesus. Ziga rabalu rashabara barabala rabadayanda rabalu rikala balabalava. எல்லாம் இன்னும் இந்த பிரகாரத்திலேயே நின்றுட்டு பலி கொடுக்குறதும் சுயத்தை சிலுவையில் அறிவு இப்படியே தான் எங்கள் ஜபங்களும் காரியங்களும் அந்த நிலையில் இருக்குது. பலி செலுத்தி அங்கேயே பிரகாரத்தில் நிற்கிறோம். நாங்கள் இன்னும் பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைந்த பாடில்லை, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைந்த பாடில்லை. தேவனாய் கர்த்தர் இறங்குவீராக. ஊற்றுங்க உங்களுடைய மகிமை ஊற்றுங்க, வல்லமை ஊற்றுங்க ஆண்டவரே. முன்மாறி பின்மாறி ஊற்றுங்க ஆண்டவரே. Praise you Lord, praise you Jesus, praise you Jesus. திறப்பின் வாசல் நிற்பவர்களை பலப்படுத்துங்க. அன்றாட்டி ஜபங்களை செய்கிறவர்களை பலப்படுத்துங்க. யுத்த ஜபங்களை செய்கிறவர்களை பலப்படுத்துங்க. துதி ஜபங்களை செய்கிறவர்களை பலப்படுத்துங்க. ஆராதனை ஜபங்களை செய்கிறவர்களை பலப்படுத்துங்க ஆண்டவரை. அர்ப்பணித்தவர்களை முன்கள பணியில் இருக்கிற ஆண்கள், பெண்கள், வாலிபர், கன்னியர், சிறுவர், சிறுமியர் ஆண்டவரே. இதோ தகப்பனே குடும்பத்தினரை தேவன் பலப்படுத்துங்க ஆண்டவரே. நன்றியோடு போய் சோதரிக்கிறோம். ருகுல கரமன நிகல பரம சமன அனந்தரமன மலபரம் கரபல பல 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 ரீகர கரபல ரபல பலரக ஷப்ரபா. மாறி மறுபடியும் ஆண்டவரே கன்னியாகுமரி, நாகர்கோவில், திருநெல்வேலி அந்த பகுதியிலிருந்து, தூத்துக்குடியிலிருந்து ஆண்டவரே மக்கள் ஊழியத்துக்கு எல்லா நெருக்கத்து மத்தியில், அங்கங்கே இருக்கிற எல்லா முரட்டாட்டத்து மத்தியில், அங்கே இருக்கிற எல்லா விதமான ஆண்டவரே ஒரு கடினத்தன்மையின் மத்தியில் மக்கள் எழும்புகிறாங்க. சிறு பிள்ளைகள்லாம் அர்ப்பணிக்கிறாங்க, வாலிபர்கள் அர்ப்பணிக்கிறாங்க. என்னென்ன பணியை செய்கிறதுக்கு தேவனின் அபிஷேகம் வேண்டும் என்று தங்களை ஆயத்த பண்ணி கொண்டிருக்கிறதெல்லாம் கேள்விப்படும்போது அப்பா
தமிழகத்தை திருச்சி தஞ்சாவூரை அசையும் ஆண்டவரே, திருச்சி தஞ்சாவூரை அசையும் ஆண்டவரே, மதுரை அசையும் ஆண்டவரே, ஓ யானா ஹசா பகு பஹா ரா ரா பரா, வேலூரை அசையும் ஆண்டவரே, ரிபன துர சரபலபா, அந்த மிட் ரீஜன் இருக்கிற உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, இந்த பெல்ட்டெல்லாம் நீங்கள் அசைங்க ஆண்டவரே, ராகனா தமஷக்கரபல ரந்தன மதபல சேலம் ஈரோடு இதெல்லாம் தேவன் தொடுங்க ஆண்டவரே. இங்கன மனமலை கோயம்புத்தூர்லேருந்து பெரிய ஒரு சேனை எழுப்புங்கப்பா. இந்தியா ரட்சகரை அறியும்படி ஆண்டவரே, ஆசியா ரட்சகரை அறியும்படி கர்த்தர் கிரிகளை செய்யுங்க. நதர்ஷங்க ரமண நிகர் அதிரமண வதி நந்தர பலுரு பல 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 ராபல பர கபர பல ரகல கரபதந்தர பலர பல பல பர கப ஷபர பலர பல 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 ஓ பிராசா கீரபா தீரபா கீரபல ருக்கரபல ரகு ஷபரபல ரப செல்லுகிறவெல்லாம் செல்கிறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க ஆண்டவரே. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஆண்டவரே, ராஜ்யத்துக்கு புறம்பே தள்ளப்படுகிற அவல நிலைக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. கர்த்தாவே கண்ணோக்கி பாருங்க. எஜமான சந்தோஷத்தில் பிரவேசிக்க முடியாமல் கைவிடப்படுகிறவர்கள் ஆண்டவரே, இதோ அந்த கல்யாண வஸ்திரம் தரிக்காமல் பந்தியில் அமருகிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆண்டவரை விடுவித்து உணர்த்தி பக்கமாய் உம்மோடு பயணிக்க உதவி செய்யுங்க. வீட்டிலே காணாமல் போன ஒரு மகன் ஆண்டவரே, வீட்டிலே காணாமல் போன காசு, தொழுவத்திலே காணாமல் போன ஆடு, ராஜாவே மனம் இறங்குங்க. நல்லார நீருங்கர மன நீக்கர உரப்பிரவா ஷாக்கர பலரியாக்கர பலரு வில பல பல. தேங்க்யூ லார்ட். நீரே வேண்டும் இயேசுவே. உண்மை எல்லாமே எங்களுக்கு யார் வேண்டாம்? பேசுகிற உமக்கு நாங்கள் செவி கொடாமல் அனாந்தரத்திலே கோபமூட்டின நாளிலே நடந்தது போல எங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, சடுதியிலே சகாயமின்றி நாசமடையும் பிடரின் கடினத்துக்கு விலக்கி காத்தருளும். மறுபடியும் திரும்பி எங்களை உயிர்ப்பையும் ஓ புரோனா கம்புக்காரமான நிம்மரையாங்கர பலரி கபத்தர ஷபரபல பலபல பலபரப ஷபரபல கனி உழவர்களாய் மாற்றாண்டவரை பண்படுத்தி விதைக்கப்பட கனி உழவர்களாய் மாற்றும். ஆத்துமாக்களை தாரும் ஆண்டவரே, ஆத்துமாக்களை தாரும். தேவ சித்தம் நிறைவேறட்டும். கனி கொடுக்க நீ தேடி வரும் கனி எங்களிலே காணப்பட எங்கள் ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒரு கனி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஜீசஸ் மனம் இறங்குங்க. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். பிளஸ் யூ லார்ட். தொடர்ந்து ஆண்டவரே, வாழ்க்கை இந்த கையில் பிரயோஜனம் அடைய எஜமான் எடுத்து வைக்கும் பாத்திரங்களாய் மாற இந்த ஜனங்களாக எங்களை இடுமப்பா, உடைய கரத்தில் இடும். உடைய வார்த்தைகளை இன்னும் வல்லமையாக கர்த்தருடைய பாரமாக வந்து எங்கள் மேல் அமரட்டும். தேங்க்யூ லார்ட். Make it all true. Make it all real. Repeat. Do it again, Lord. Thank you, Jesus. ஒவ்வொரு மேலும் கிருபை உண்டாயிருக்கு. மீட்பராம் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜனத்தை ஆசீர்வதிங்க அன்பின் பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.